தேவ ஜனங்களே, சங்கீதக்காரர் தன்னுடைய 57வது சங்கீதம் 6வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார்: என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அதன் கடைசி வரியை பாருங்கள், அதன் நடுவிலே விழுந்தார்கள். யாருக்கு விரோதமாக குழியை வெட்டினார்களோ வெட்டினவர்களே அதிலே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் கிரியைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கால்களுக்கு கண்ணியை வைப்பார்கள். காரணம், தேவனால் நீங்கள் உயர்த்தப்படுவதும் தேவனால் நீங்கள் விசேஷித்த பிள்ளைகளாய் காணப்படுவதும் பொல்லாத பிசாசுக்கும் பிடிக்காது, பிசாசினுடைய ஜனங்களுக்கும் பிடிக்காது. அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் விழுவதிலே சந்தோஷப்படுவார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை விழுகிறான் என்றால் அதிலே மிகுந்த களி கூறுதல் சத்துருவின் கூட்டங்களுக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமா உடைந்து போகும் அளவுக்கு, அது உள்ளே மரித்து போகும் அளவிற்குரிய வார்த்தைகளை கொட்டுவார்கள். தேவ பிள்ளைகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? அதற்கு ஒரு பழமொழி கூட உண்டு. ஒரு நடிகர் இப்படியாக சொல்லியிருப்பார்: இந்த உலகத்திலே குறைக்காத நாயும் இல்லை, குறை கூறாத வாயும் இல்லை என்று சொல்லி. ஆம் பிள்ளைகளே, நீங்கள் உயர்த்தப்படும் போதும் உங்களை ஏசுவார்கள், நீங்கள் தாழ்த்தப்படும் பொழுதும் உங்களை ஏசுவார்கள். இதுதான் இந்த உலகம், சத்துருக்களின் கூட்டம். தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவது பிசாசுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் பிடிக்காது. ஆகவே தான் உங்கள் கால்கள் எப்பொழுது விழுந்து போகும் என்று சொல்லி அதில் அவர்கள் கண்ணியை வைப்பார்கள். எப்படியாவது நீங்கள் விழுந்து விட வேண்டும், எப்படியாவது நீங்கள் அழிந்து விட வேண்டும், உங்களுடைய அழிவை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை அவர்களுடைய எண்ணமாய் இருக்கிறது. உங்களுடைய ஆத்துமா எப்படியாவது மரித்து போய் விட வேண்டும். வார்த்தையினாலே நீங்கள் குன்றினவர்களாய், பலன் குன்றினவர்களாய் காணப்பட்டு எந்த அளவிற்கு எழும்பினீர்களோ அதே இடத்திலே உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உண்டு பண்ணி நீங்கள் செயல்பட விடாதபடிக்கு உங்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி குழியை வெட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை அபிஷேகித்திருக்கிறார், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால் வெட்டினவர்களே அதிலே விழும்படி செய்வார். நீ அதை காண்பாய், தேவனை மகிமைப்படுத்துவாய். என் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மகனே, மகளே, எவர்கள் உனக்கு விரோதமாக குழிகளை வெட்டுகிறார்களோ அவர்களே அதிலே விழப்போகிறதை நீ காணப்போகிறாய். கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறாய். பயப்படாதே, என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். God bless you.